இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நான் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் புதன்கிழமை காலை 7 மணிக்கு தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு இதை சொல்லுங்கள். அவர்களும் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை மேன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். தினாலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 15 சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே 1வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல தங்குவதற்கும் நாம் நித்தியத்திலே பரலோக வீட்டிலே போவதற்கும் தேவன் ஒரு தகுதியை நமக்கு வைத்திருக்கிறார். எல்லோரும் தேவனுடைய சபையிலே நிலைநிற்க முடியுமா? எல்லோரும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமா என்று பார்க்கிற போது இந்த சங்கீதம் 15 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். கூடாரம் பூமிக்குரியது, பரிசுத்த வாசஸ்தலம் பரத்துக்குரியது. இதனால சபையில தங்காமல் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. சபை கிறிஸ்துவுடைய சரீரம். அந்த சரீரத்திலே அங்கமா இருக்கிற போது, அந்த சரீரம் மீட்கப்படுகிற போது நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை மீட்க வருகிறார். ஆனால் அந்த சபையிலே எவர்கள் தங்கி இருப்பார்கள், எவர்கள் நிலைத்திருப்பார்கள், எவர்கள் நித்தியத்திலே பரலோக வீட்டிலே போவார்கள் என்று பார்க்கிற போது அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அருமையான தேவ பிள்ளையே, சபையில உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இன்றைக்கு அநேகர் சபைகளை விட்டு விலகி போகிறார்கள், விழுந்து போகிறார்கள். நீங்கள் நினைக்க கூடாது அவர்கள் ஏதோ சபை பிரச்சனையால் போகிறார்கள். இல்லை, அவர்கள் வாழ்க்கையில உத்தமம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. அதனாலே தேவனே அவர்களை சபையிலிருந்து அநேகரை விலக்குகிறார். பார்க்கிற போது நன்றாக கவனித்து பாருங்கள், பாவிகள் நீதிமான்கள் சபைகளிலே நிலை நிற்கிறதில்லை. பாவியை நேசிக்கிற தேவன், ஆனால் பாவத்திலேயே குடிகொண்டு இருக்கிறவனை தேவன் ஒரு நாளும் நேசிக்கிறதில்லை. அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த நாட்கள்ல தேவ ஜனங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை. சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்புகிற அனுபவம், மனம் திரும்புகிற வாழ்க்கை இல்லை. அதனாலே தேவன் பார்த்து அவர்கள் காரியங்களை அவர் பார்க்கிற போது விசனப்பட்டு அவர்களை சபையை விட்டு அகற்றி விடுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்பட்ட நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கிறார். அருமையானது பிள்ளையே, எப்படிப்பட்ட ஒரு உத்தமம், எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு குறைகள், குற்றங்கள், இன்றைக்கு மற்றவர்களிடத்தில் குறை சொல்லுகிறது, கோல் மூட்டுறது. கவனித்து பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளாய் நடக்கிறார்களா? தேவனுடைய மகத்துவங்களை அறியாதவர்களா இருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் பேச்சில, செயல்ல, எண்ணங்களில் உத்தமமாக இருக்கணும். அதனாலதான் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஏன் தேவனை தரிசிக்க முடியவில்லை? ஏன் தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை? வஞ்சனையும் சூதும் நிறைந்த வாழ்க்கை. அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்தார். இதனால தேவ சபைக்கு போறதுனால, சபையில ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ததுனால நாங்கள் எல்லாம் செய்து விட்டோம், நித்தியத்திலே போய்விடுவோம், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணாதிருங்கள். தேவன் நம்மிடத்திலே ஒரு தகுதியை, ஒரு தராதரத்தை எதிர்பார்க்கிறார். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனையே, பரலோகத்தின் பிதாவுடைய ஏக்கத்தை அறிந்து
உங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டிச் சேருகிற ஒரு வாழ்வின் மேன்மை வருமானால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆலயத்திலே நிலைத்திருக்கிற போது நித்திய மகிமையிலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்கள். இன்றைக்கு அநேகர் ஒரு சபையில நிலைத்திருக்கிறது இல்லை. பாருங்கள், அந்த சபை, இந்த சபை, இங்க அங்க. நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். சத்தியத்திலே குழப்பம் என்றால் நீங்கள் சபை மாறுவது தவறில்லை. ஆனால் உங்க வாழ்க்கையே குழப்பமா இருக்கிற போது சபை மாறி பிரயோஜனம் இல்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், உங்களை நடத்துகிறவருக்கு கீழ்ப்படியாமல், மனமும் மாமிசம் விரும்புகிறபடி ஒரு மமதை கொண்டு நீங்கள் அங்கும் இங்கும் ஓடி எந்த மேன்மையும் இல்லை. அருமையான தேவபிள்ளையே, இருந்து நிதானியுங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல், நீங்கள் பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்வுக்குள் வராமல் சபைகளிலும் நிலைக்க முடியாது, நித்திய ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் பரிசுத்தத்தின் தேவன். இந்த நாளில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை கட்டுவார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் பரிசுத்தத்தை, உத்தமத்தை, நீதியை விரும்பி உடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகள் சபையில் நிலைத்திருக்கத்தக்கதாய், ஆண்டவரே உடைய வருகையில பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், மேலான மேன்மைகள் வெளிப்படட்டும். கையிலே வேதத்தை வைத்துக் கொண்டு சத்தியத்தை அறியாதவர்களாய் அல்ல, குருட்டாட்டத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்களாய் அல்ல, ஆண்டவரே தெளிந்த புத்தியும் ஞானமும் உள்ளவர்களாய், வேத வார்த்தையின் வெளிச்சத்தை உடையவர்களாய் இருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தை நன்மையினால கிருபையினால சூழ்ந்து கொள்வார். கர்த்தர் உங்களோடு